ஒரு 3 சீட்டு கூட ஜெயிக்காத நடிகர் விஜயை தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக்கிட்டானுங்க இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த பார்ப்பன கும்பல். கீழ்மட்டத்தில் அதுலேயும் முக்கியமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டவங்களுக்குலாம் முழு உண்மையும் தெரியும். ஒரு பெரிய மோசடி, இவிஎம் மோசடி பண்ணிட்டானுங்க. அதை ஏற்றுக்க வைக்கிறதுக்கு, நார்மலைஸ் பண்ணுறதுக்கு, மக்கள் எல்லாம் எப்படியாவது ஏற்றுக்கணும், கொந்தளிப்பாக வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்கானுங்க. இந்த ஒரு வாரமாக அதான் நடந்துகிட்டு இருக்கு. ரிசல்ட்டு 4ஆம் தேதி வந்துச்சு. ஒரு 8 நாளாக பார்த்தோம்னா ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்டானுங்க. விஜய்க்கு 108 சீட்டு அப்படின்னு ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்டானுங்க. அதை மக்கள் ஏற்றுக்க முடியல. என்ன காரணம்னா களத்தில் நிலமை அப்படி இல்லை. களத்தில் வேலை பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். இல்லையே ரிசல்ட் இப்படி கிடையாது. ஒரு 15% 20% ஓட்டு விழுந்திருக்கும் விஜய்க்கு. சென்னை மாதிரியான சில இடங்களில் கொஞ்சம் கூடுதலாக விழுந்திருக்கலாம். ஒரு 25% சில இடங்களில், ஒரு 30 வரைக்கும் கூட சில இடங்களில் விழுந்திருக்கலாம். ஒரு 2 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம். பெரம்பூர்லேயும் அதே மாதிரி செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்திலையும் ஜெயிச்சிருக்கலாம். மற்றபடி வேறு எங்கேயும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே புரியும். இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அது. ஆனால் ஒரு பெரிய எழுச்சி உருவாயிருச்சு, குழந்தைங்கள்லாம் சொல்லி பெரியவங்களாம் ஓட்டு போட்டால், இப்படியெல்லாம் ஒரு ஃபேக்ட் நெரேட்டிவ் செட் பண்ணி விஜய்க்கு 108 சீட்டுன்னு சொல்லிட்டானுங்க. இப்போ அதை விஜய் முதலமைச்சர் ஆக்கணும்னு பிளான் பண்ணி இவனுக்கு பண்ணிட்டானு. ஒரு ஃபேக்காக ஒரு ரிசல்ட்டை கொடுத்து பெரிய எதிர்ப்பு எதுவும் வராமல் சமாளித்து அதை இப்போ உட்கார வச்சிட்டானுங்க. இப்போ உட்கார வச்சு 3 நாள் ஆச்சு. முதல்ல இந்த சீட்டில் உட்கார வச்சு 3 நாள் ஆச்சு. அதை எப்படியாவது நார்மலைஸ் பண்ணுறதுக்கான, ஏற்றுக்க வைக்கிறதுக்கான ஒரு வேலை தான் அப்போ தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டாலின்லேருந்து எதிர்கட்சிகள் யாருமே இதுக்கு வாயை திறக்கல. இது கீழே பூரா கொந்தளிக்கிறாங்க. திமுகவில், நாம் தமிழரில், அதே மாதிரி எல்லா கட்சியும். ஏன்னா களத்தில் வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும்ல, தமிழ்நாடு பூரா என்ன நிலமைன்றது கண்டிப்பாக தெரியும். பூத் வைஸாக இப்போ நிறைய விஷயங்கள் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை அப்படி கிடையாது, நிலமை அப்படி கிடையாது. அதே மாதிரி பொதுவாக தபால் ஓட்டு என்னவோ அதுதான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். தபால் ஓட்டு எப்படி இருக்கோ அதுதான் ஒட்டுமொத்தமாக மக்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தும். இன்னும் சொல்ல போனால் அரசு ஊழியர்களுக்கெல்லாம் நிறைய அதிருப்தி ஆசிரியர்களுக்கெல்லாம் இருந்த ஒரு சூழ்நிலையில் பெரும்பாலும் தபால் ஓட்டில் திமுக தான் தமிழ்நாடு பூரா ஃபஸ்ட் இடத்துல இருந்தது. 2வது இடத்துல அதிமுக வந்தது. தாவேக்கா 3வது இடத்துல தான் இருந்தது. கிட்டத்தட்ட இவிஎம்லேயும் அதுதான் ரிசல்ட்டாக இருக்க முடியும். அப்படி ஒரு மோசடி பண்ணி ஒரு ரிசல்ட் கொடுத்துட்டானுங்க. கொடுத்துட்டு இந்த அரசியல்வாதிகள் எல்லாமே டாப் லெவலில் ஸ்டாலினில் ஆரம்பித்து எல்லா கட்சி அரசியல்வாதிகளுமே வாயை திறக்காமல் இது மக்கள் தீர்ப்பு, மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி இவனுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் பாப்பானுங்க செட் பண்ண அஜெண்டாக்கு ஏற்ற மாதிரி இவங்க எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. இப்படி எல்லாம் சேர்ந்து உட்கார வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. விஜய் எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் தலையில் ஒரு சினிமாக்காரனை கட்டியிருக்கிறானுங்க. இப்போ அந்த கவர்னர் இப்போ இழுத்தடிச்சாப்பில் இல்லை, பதவி ஏற்கிறதுக்கு கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நாடகம்லாம் எதுக்காக நடத்தினானுங்கன்னா இப்போ காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விசிகே, இந்த இந்தியன் முஸ்லீம் லீக்கு, இந்த மாதிரி கட்சிகள், இந்த சொல்லப்போனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் போய் விஜய்க்கு முட்டு கொடுத்தா தான் அந்த ரிசல்ட்டை ஏற்றுக்குவாங்க. மக்கள் கொஞ்சமாவது ஏற்றுக்குவாங்க, எதிர்ப்பு குறையும். நேரடியாக சண்முகம், வேலுமணி இப்போ அதிமுக உடச்சி கொண்டு போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பிஜேபி, ஆர்எஸ்எஸ் நினச்சா, மோடி, அமித்ஷா நினச்சா இப்போ அந்த பக்கம் போகடானா போயிட போகிறானுங்க இவனுங்க. இது மாதிரி அன்னைக்கே பண்ணியிருக்க முடியும். ஆனால் அப்படி போய் அன்னைக்கே சப்போர்ட் பண்ணி கவர்னர் உடனே கூப்பிட்டு பதவி பிரமாணம் பண்ணி வச்சுருந்தா பெரிய கொந்தளிப்பாக இருக்கும். இது திட்டமிட்ட ஒரு நாடகம், பிஜேபியோட ஒரு நாடகன்றது தெளிவாக அன்றைக்கே தெரிஞ்சிருக்கும். விஜய்க்கு ஒரு ஃபேக்கான ஒரு ரிசல்ட்டை கொடுத்து அதிமுக இந்த மாதிரி கூட போய் நீங்கள் சேர்ந்துக்கிடான்னு சொல்லி இவனுக்கு ஃப்ராடுத்தனம் வெளிப்படையாக பண்ணுறானுங்கிறது தெரிஞ்சிருக்கும். அது பெரிய எதிர்ப்பு கிளம்பியிருக்கும். அந்த எதிர்ப்பு கிளம்பக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த நாடகம். அந்த நாடகத்துக்கு இவங்கெல்லாம் உடந்த காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விசிகே, ஐயுஎம்எல் இதெல்லாமே உடந்த விஜய் பதவியில் உட்கார வச்சு நம்ம தலையில் கட்டுறதுக்கு முட்டு கொடுத்த ஆட்கள் இவங்கெல்லாம். அதே மாதிரி திமுக எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்க அப்படியே சைலண்ட்டாக மக்கள் தீர்ப்பு நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் இந்த ஃபேக் ரிசல்ட்டுக்கு முட்டு கொடுத்துக்கூடிய ஏற்பாடு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது அது மட்டும் இல்லாமல் இந்த 3 நாளாக பதவி ஏற்ற பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கட்சியாக வீசா போகிறது, போய் எல்லா தலைவர்களையும் சந்திக்கிறது, இதெல்லாம் எதுக்காகனா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கேடர்ஸ் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா எதிர்ப்பு அவங்களுக்கு தெரியும், இது உண்மை இல்லை, இந்த ரிசல்ட் உண்மை இல்லை, இது பொய்யுங்கிறது நல்லா தெரியும். அவங்கள எப்படியாவது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லி அதை நார்மலைஸ் பண்ணுறதுக்காக, அதை திணிக்கிறதுக்காக இது ஒரு நாடகம். ஆர்எஸ்எஸ் பார்ப்பானுங்க, பிளான் பண்ணி காய நிறுத்திட்டு இருக்கானுங்க. இது ஆர்எஸ்எஸ் பக்கா ஆர்எஸ்எஸ் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு இவங்கெல்லாம் போய் இந்த இடதுசாரிகள் எல்லாம் போய் முட்டு கொடுத்துட்ருக்குறாங்க. பாப்பா என்ன நடக்குதுன்னு. இதோட விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த அனுபவம் தமிழ்நாட்டு மக்களுக்கு புதுசு. இப்போ வடநாட்டில் இல்லை, வட மாநிலங்கள்லாம் இது ரொம்ப சர்வசாதாரணம். இது எல்லா மாநிலங்களையும் கிட்டத்தட்ட இதுதான் நடக்குது. இது அதனால் அங்கெல்லாம் அந்த மக்களுக்கு இது புதுசு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ரிசல்ட்டெல்லாம் நிறைய பார்த்து அவங்க பழகிட்டாங்க. அது என்னடா பண்ணுறது, ஏன்னா எல்லா எதிர்கட்சியில் அதே மாதிரி விட்டு கொடுத்து போயிடுவானுங்க. இப்போ நெரேட்டிவ் கூட செட் பண்ணுறதுல அவனுங்க நாங்கள் தான் ஜெயித்தோம், அவ்வளோதான், இதான் ரிசல்ட்டு,
ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லி அவனுக்கு வந்து முடிவு எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறானுங்க. இப்போ அதுதான் நம்ம குஜராத்தில், யூபியில், மற்ற எல்லா இடங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த இவிஎம் பிரச்சனையெல்லாம் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் நடித்தானுங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு இது வந்து கொஞ்சம் புதுசு. இந்த சமீப காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டோட வரலாறு பார்த்தோம்னா ஒரு 17 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடந்திருக்கு. கான்ஸ்டியூஷன் 1950 வந்து 1952 முதல் பொதுத் தேர்தல் நடந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 17 பொதுத் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. இதில் ஃபேக்கான இந்த மாதிரி வந்து மக்கள் ஆதரவு இல்லாமல் முதலமைச்சர் ஆனது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டில் 1952 ராஜாஜியை சொல்லலாம். ஏன்னா ராஜாஜி தேர்தலே நிற்கலை. அது வந்து காங்கிரஸ் கட்சி வந்து மெஜாரிட்டி கிடைக்கல ஆக்சுவலாக அந்த எலெக்ஷனில். அப்போது வந்து சென்னை மாகாணமாக இருந்துச்சு. அப்போது மொத்தம் வந்து 367 சீட்டில் காங்கிரஸ்க்கு வந்து 152 சீட்டு தான் அப்போ கிடச்சிது. மற்றபடி நிறைய கட்சிகளுக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி, சோசியலிஸ்ட் பார்ட்டி, ஆர்பிஐ, இண்டிபெண்ட், ஃபார்வர்ட் பிளாக், முஸ்லீம் லீக்கு, இப்படி நிறைய கட்சிகள் வந்து கொஞ்சம் சீட்டு வாங்கியிருந்தாங்க. இப்போ அந்த சூழ்நிலையில் வந்து ராஜாஜியை வந்து என்ன பண்ணாலும் பேக்டோர் என்ட்ரி, குறுக்கு வழியில் கொண்டு வந்து நிறைய கட்சிகளை இது மாதிரி விலைக்கு வாங்கி அல்லது உடச்சி கிடச்சி கூட்டணி மந்திரி சபை அமைச்சு ராஜாஜி தலைமையில் அமைச்சானுங்க. அது வந்து ஆக்சுவலாக மக்கள் ஏற்றுக்கல. ஆரம்பத்தில் இது ஏற்றுக்கல. கான்ஸ்டியூஷன் வந்த பிறகு முதல் பொதுத் தேர்தலே மக்கள் ஏற்றுக்காத ஒரு ஆளை தான் தமிழ்நாட்டில் இது தலையில் கட்டினானுங்க. ராஜாஜியை கட்டினானுங்க இந்த ஆர்எஸ்எஸ் பார்ப்பானுங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட்டுன்ற பேரில். ஏன்னா அப்போ அவர் வந்து எம்எல்ஏ ஜெயிச்சு எம்எல்ஏ வரல, எம்எல்சியாக வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து பேக்டோர் என்ட்ரின்னு சொல்லி கொலைப்புற வழியில் வந்துட்டாப்புல ராஜாஜின்னு சொல்லி அப்போ ஒரு பெரிய விவாதமாக அந்த காலத்தில் நடந்திருக்குது. இது அது ஏன்னா மக்கள் ஏற்றுக்காத ஒரு அரசாங்கம், ஏற்றுக்காத ஒரு முதலமைச்சர், அது ரொம்ப நாள் நீடிக்கலை. ராஜாஜி கொண்டு வந்த அந்த குலக்கல்வி திட்டம் அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்பு கிளம்பி கடைசியாக வந்து 54 ராஜாஜி பதவியில் நீடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து கொஞ்ச நாள் தான் ராஜாஜி குறுக்கு வழியில் வந்து அப்படியே போயிட்டாப்புல, கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிட்டாப்புல. அது வந்து ஒரு அனுபவம். ஃபஸ்ட்டு 1952 தமிழ்நாட்டுக்கான அனுபவம். அது தமிழ்நாடு மட்டும் இல்லை, அது வந்து சென்னை ராஜதானியாக இருந்த காலகட்டம். அது அதுக்கு அடுத்து வந்து கிட்டத்தட்ட நம்ம எல்லா தேர்தலையும் பார்த்தோம்னா அது காமராஜர் வந்த 57 தேர்தல், 62 காமராஜர் ஜெயிச்ச தேர்தலாக இருக்கட்டும், அண்ணா ஜெயிச்சது, அதுக்கு பின்னாடி கருணாநிதி ஜெயிச்சது, எம்ஜிஆர் ஜெயிச்சது, ஜெயலலிதா ஜெயிச்சது, கிட்டத்தட்ட அந்த தேர்தலில் வந்து மக்கள் ஓட்டு போட்டு தான் வந்தாங்க. அதில் வந்து சில சூழ்நிலைகளில் வந்து என்ன பண்ணியிருப்பானுங்கன்னா ஏதாவது பெரிய சம்பவத்தை கிரியேட் பண்ணியிருப்பானுங்க, இல்லை சம்பவம் உருவாயிருக்கும் அந்த தேர்தலை ஒட்டி. இப்போ ராஜீவ்காந்தியோட படுகொலை சென்னையில் நடந்த மாதிரி அந்த படுகொலை தான் ஜெயலலிதாவை கொண்டு போய் சிஎம் சீட்டில் உட்கார வச்சுச்சு 1991. இப்படி சில சம்பவங்கள் வந்து நடந்திருக்கும். ஆனால் மக்கள் ஓட்டு போட்டு தான் அவங்களாம் ஆட்சிக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டோட பொதுவான வரலாறு. ரெண்டாவது ராஜாஜிக்கு பிறகு ஃபேக்காக மக்கள்கிட்ட ஓட்டு வாங்காமல் குறுக்கு வழியில் போய் உட்காந்தது ஜெயலலிதா. ஆக்சுவலாக அப்போ இந்த ஆர்எஸ்எஸ் பாப்பானு தான் உட்காந்து வச்சாங்க 2016. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியும், அரசியலை கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். காலையில் 10:10 மோடி ஃபோன் பண்ணி ஜெயலலிதாவுக்கு வாழ்த்து சொன்னது, அது பிறகு ரிசல்ட்லாம் தலைகளாக மாறினது. ஏன்னா அப்போ வந்து டாஸ்மாக் தேர்தலில் முக்கியமான பிரச்சனை. இப்போ நாங்கள் வந்து டாஸ்மாக் போராட்டம் தீவிரமாக நடத்திக்கிட்டு இருந்தோம். அந்த போராட்டத்துடைய விளைவு தான் கருணாநிதி ஜெயலலிதா 2 பேருமே டாஸ்மாக்கை மூடுறோன்னு சொன்னது. அதில் கருணாநிதி நான் வந்து மொத்தமாக மூடுறேன், முழு மதுவிலை கொண்டு வரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து பெருமளவுக்கு கருணாநிதி தான் ஓட்டு போட்டாங்க அந்த எலெக்ஷனில். ஆனால் இவனை என்ன பண்ணானுங்க, ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணானுங்க. இப்போ இந்த விஜய்க்கு செட் பண்ண மாதிரி ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணி குடிகாரங்கள்லாம் ஜெயலலிதா ஓட்டு போட்டானுங்கன்னு ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணி இவிஎம் வச்சு ஒரு மோசடி பண்ணி ஒரு ரிசல்ட்டை கொடுத்து ஃபேக்காக உட்கார வச்சானுங்க ஜெயலலிதாவை 2016. ஆனால் என்ன விளைவுன்னு பார்த்தா அது 4 மாதத்துக்கு மேலே ஜெயலலிதா உசுரோடவே இல்லை. அது வந்து செப்டம்பர்லேயே கிட்டத்தட்ட அது காலி ஆயிடுச்சு. அப்போல்லாம் கொண்டு போனானுங்க, ஒரு 70-75 நாள் வச்சுக்கிட்டு நாடகத்தை நடத்தினானுங்க. அது முடிஞ்சு போச்சு. குறுக்கு வழியில் மக்கள் ஆதரவு இல்லாமல் மோசடியாக வந்து கொண்டு வந்து உட்கார வச்சாங்க 2016 ஜெயலலிதாவை. அது ஜெயலலிதாவால் நீடிக்க முடியல, அது காலியாகி போச்சு. அதுக்கு பிறகு வந்து அந்த காலகட்டம் பூரா அதிமுக வச்சுக்கிட்டு இவனுக்கு பட்ட பாடு பெரும்பாடு, இந்த ஆர்எஸ்எஸ் பாப்பானுங்க பெரும்பாடு. அவ்வளோ எதிர்ப்பு இங்கே கிளம்பிச்சு பிஜேபிக்கு, மோடிக்கு எல்லாம். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்பு அரசியல் தீவிரமானது, பிஜேபி எதிர்ப்பு அரசியல் தீவிரமானது. அது வந்து இந்தியா பூரா பரவுனது. இப்போ இவிஎம் மாதிரியான பிரச்சனைகள்லாம் பெருசானது எல்லாமே அந்த 2016 to 2021 அந்த காலகட்டம் தான், ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தான். ஜெயலலிதாவை வந்து அந்த மாதிரி மோசடியாக உட்கார வச்சு 2016 உட்கார வச்சது இவங்களுக்கு பெரிய அட்வர்ஸாக தான் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு வந்து இந்த பார்ப்பன கும்பலுக்கு அமைஞ்சது. அது வந்து ஒரு மோசடி அப்படிங்கிறது விழிப்புணர்வுகளில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனால் ஜெயலலிதாவுக்குன்னு சொல்லி ஒரு இமேஜ் இருந்துச்சு. அப்போ ஒரு பொலிட்டிக்கல் லீடரு, ஏடிஎம்கேங்கிறது ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டி, ஓரளவு கேடர்ஸ் வந்து அதிகமாக தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய ஒரு கட்சி, லீடர்ஷிப்பு, அந்த இமேஜை வச்சு சமாளித்தானுங்க. அந்த மோசடி ரிசல்ட்டை கொடுத்தாலும் அந்த இமேஜை வச்சு அதை மேனேஜ் பண்ணி சமாளித்தானுங்க. ஆனால் அதுவும் ரொம்ப நாளைக்கு நிற்கலை. அது இவங்களுக்கு கடைசியாக எதிராக தான் முடிஞ்சது. இப்போ வந்து இப்போ அதுக்கு பிறகு 10 வருஷம் கழிச்சு இப்போ முழுக்க மோசடி, முழு மோசடி. ராஜாஜிக்கு பண்ணது வந்து பேக்டோர் என்ட்ரி, ஜெயலலிதாவுக்கு பண்ணது மோசடி,
விஜய்க்கு பண்ணது மோசடியோட உச்சம் சொல்லலாம். இது வந்து மிகப்பெரிய சிக்கலை தான் உருவாக்கும் உங்களுக்கு. இது வந்து இன்னைக்கு வந்து இவனுக்கு உட்கார வச்சிட்டானுங்க, எப்படியாவது இதை நிலைநிறுத்தணும்னு சொல்லி ஏகப்பட்ட நாடகத்தை நடத்திட்டு இருக்கானுங்க இந்த பாப்பானுங்க. இவனுக்கு கண்ட்ரோலில் மீடியா இருக்கிறதுனால மீடியா வச்சுக்கிட்டு எப்படியாவது இதை நிலைநிறுத்திடணும் அப்படின்னு சொல்லி தவதாயப்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் என்ன சிக்கல் வரும்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு விஜயை கொடுத்துருக்கூடிய வாக்குறுதிகள் மற்ற பல விஷயங்கள் இருக்குது. இது வந்து ஏன்னா மக்களுக்கெல்லாம் முழுசாக தெரியும் இது வந்து மோசடி அப்படிங்கிறது. அரசியல் விழிப்புணர்வு இருக்கக்கூடிய அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும் தமிழ்நாட்டில் இது ஒரு மோசடி கவர்மெண்ட்டு, ஃபேக் கவர்மெண்ட்டு, இவிஎம் வச்சு ஃப்ராட் பண்ணி வந்திருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு கொண்டு வரதுனால இதை வந்து நிலைநிறுத்துறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். மக்களுக்கு விட்டு கொடுக்கணும், நிறையா பண்ணணும். மக்களுக்கு எதிரான விஷயங்கள் ஏதாவது ஒன்று சின்னது பண்ணால் கூட பெரிய புதாகரமாக அது வெடிக்கும். ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு இருந்த அரசியல் சூழ்நிலையை விட தமிழ்நாட்டில் மோசமான சூழ்நிலை உருவாகும். ஏன்னா இவனுக்கு சும்மா இருக்க மாட்டானுங்க. விஜய் வச்சுக்கிட்டு புறமே இவனுக்கு தான் சங்கிகள் தான் அரசாங்கத்தில் நடத்துவானுங்க. அவனுக்கு அஜெண்டாவை தான் செயல்படுத்துறதுக்கு தீவிரமாக முயற்சி பண்ணுவானுங்க. அப்போ கண்டிப்பாக இங்கே பெரிய அளவுக்கு போராட்டங்கள் உருவாகும், பெரிய எதிர்ப்பு அவனுக்கு சந்திக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு செக்ஷன் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கிற செக்ஷன் வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. 2500 மாதம் தான் விஜய் இப்போ தருவாப்பில், ஒரு பவுன் நகை இப்போ தருவாப்பில். அதே மாதிரி படிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்குலாம் மாதம் 4000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காப்பில். அந்த 4000 பணம் வருமா? தமிழ்நாடு பூரா இலவசமாக எல்லா பஸ்லையும் ஃப்ரீயாக இப்போ போனி நிறைய வாக்குறுதி கொடுத்து வச்சுருக்காப்புல. இப்போ அந்த செக்ஷன் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கும், வாக்குறுதி நிறைவேற்றப்படுமா அப்படின்றது அந்த செக்ஷன் எதிர்பார்க்கும். பொலிட்டிக்கலாக அவேர்னஸ் இருக்கக்கூடிய செக்ஷன் வந்து பொலிட்டிக்கலாக இவனுக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன அஜெண்டாவை முன்னெடுக்கிறானுங்க, தப்பு பண்ணானுங்கன்னா அதுக்கு எதிரான போராட்டங்கள் உருவாகும், பெரிய அளவுக்கு சிக்கல் உருவாகும். அதனால் இந்த ஃபேக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு இதை காப்பாற்றி இதை வந்து தினந்தோறும் இவனுங்களுக்கு வந்து பெரிய தர்ம சங்கடமான சிக்கல் தான் உருவாகும். எப்படி இவனுக்கு சமாளிக்கிறானுங்கன்னு பார்ப்போம். ஆனால் இந்த ரிசல்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேக் ரிசல்ட் கொடுத்துருக்கிறதுல மக்களுக்கு வந்து நிறைய அனுபவம் கிடச்சிருக்கு. இப்போ நாம் பல வருஷமாக போராடிட்டு இருக்கிறோம். இந்தியா பூரா உள்ள சூழ்நிலையெல்லாம் நம்ம போய் பார்த்துட்டு வந்து மக்களுக்கு இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்னால் கூட தமிழ்நாட்டிலலாம் அதெல்லாம் வராதுங்க, தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு அதிகம், இங்கெல்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டானுங்க இவனுங்க, இப்படிலாம் மக்கள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாருக்குமே அதிர்ச்சி, சாக்கு தான். ஏன்னா இங்கேயும் இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க. ஆக்சுவலாக இந்த நெரேட்டிவ் வந்து அண்ணாமலைக்காக செட் பண்ணி வச்சுருந்தது. அது இங்கே பிஜேபி எதிர்ப்பு வந்து தீவிரமாகிடுச்சு, ரொம்ப பெரிய அளவுக்கு வந்துருச்சு. இவிஎம் இஷ்யூ விழிப்புணர்வு நிறைய அதிகமானதுனால அண்ணாமலைக்கு இந்த நெரேட்டிவை வந்து அப்ளை பண்ண முடியல. இங்கே அதை வச்சு அண்ணாமலை வச்சு பண்ண முடியல. அப்புறம் திருப்பி வந்து அண்ணாமலை பின்னாடி இழுத்துட்டு எடப்பாடி முன்னாடி நிப்பாட்டி என்டிஏன்னு சொல்லி கொண்டு வந்தானு, அதுக்காக செட் பண்ணிடலான்னு பார்த்தானுங்க. அதுக்கும் சூழ்நிலை சரியில்லை, அதுக்கான வாய்ப்பு இங்கே இல்லை. அப்போ அதனால் வந்து இப்போ கடைசியாக வேறு வழி இல்லாமல் தான் இப்போ விஜய்க்கு வந்து இந்த நெரேட்டிவை செட் பண்ணி இப்போ விஜய் உட்கார வச்சுருக்கானுங்க. இதில் மக்களுக்கு வந்து என்னென்னா வந்து இவிஎம் மோசடி இந்தியா பூரா இவனு எப்படி பண்ணுறானுங்க அப்படிங்கிறத வந்து நேரடியாக வந்து லைவில் காட்டின மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷனில் வந்து லைவில் காட்டியிருக்கானுங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு, ஓ இப்படி தான் நடக்குதா இந்தியா பூரா, இப்படி தான் இவனுக்கு 15 வருஷமாக சென்ட்ரல் உட்காந்துருக்கானுங்களா அப்படிங்கிறது லைவில் மக்கள் பார்த்துட்டாங்க. அதனால் இது வந்து புரிஞ்சிருச்சு மக்களுக்கு. இப்போ நம்ம என்ன இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோமோ, என்ன நம்ம மக்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சோமோ, அதை வந்து இந்த ஒரு வாரத்திலே மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி எதிர்கட்சிகளை பற்றி மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒருத்தர்லாம் வந்து சொல்கிறார், 45 வருஷமான திமுகவில் இருக்குங்க, ஏன் இந்த இவிஎம்க்கு எதிராக இவங்க பேசவே மாட்டாங்க, ஸ்டாலினோ மற்ற திமுக கட்சிக்காரங்களும் ஏன் பேச மாட்டாங்க, எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்கன்னு எனக்கு வந்து ஒரே கேள்வியாக இருக்குது, அந்த பதிலே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி இப்படி நிறைய பேர் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டியில், காங்கிரஸ் பார்ட்டியில், திமுகவில் கட்சியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து இவங்க மேலே சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இவங்க கூட்டுக்கலவாணியில் இருக்கிறாங்க, ஆர்எஸ்எஸோடைய கைப்பாவையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி நம்ம ஏன் இந்த போராட்டத்தில் தீவிரமாக இருக்கிறோம், இவிஎம் போராட்டத்தில் நம்ம ஏன் வந்து இவ்வளோ தீவிரமாக இறங்கி இருக்கிறோம், இத்தனை வருஷமாக தொடர்ந்து இதிலே ஏன் நிற்கிறோம் அப்படிங்கிறதும் இப்போ மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு, பொலிட்டிக்கல் கேடர்ஸ்க்கெல்லாம் தெளிவாக புரிய ஆரம்பிச்சிருச்சு. முன்ன விட நமக்கு இப்போ சப்போர்ட் வந்து அதிகமாக கிடைக்குது இப்போது. அதே மாதிரி வந்து இவங்களோட சூழ்ச்சி எப்படிலாம் பண்ணுவானுங்க, ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த பார்ப்பனர்கள் எப்படியெல்லாம் சூழ்ச்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் இப்போ கண்ணார பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜயை வச்சுக்கிட்டு இவனுக்கு எப்படிலாம் நாடகம் நடத்துகிறானுங்க அப்படிங்கிறத டெய்லி மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு எப்படிலாம் சூழ்ச்சி பண்ணுவானுங்க புரியக்கூடிய சூழ்நிலை வந்து இப்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்திருக்கு. இது வந்து நமக்கு நல்லது தான், இந்த அனுபவம் கிடைக்கணும். என்ன தான் நம்ம சொன்னாலும் நேரடி அனுபவம் தான் ஆசான் மக்கள் எல்லாத்துக்குமே. அப்போ இது வந்து நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கு. இது வந்து எதிர்காலத்துக்கு நல்லது தான் ஆக்சுவலாக. அது அப்போ இதை வந்து நம்ம எப்படி இதை அட்வான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து நம்ம யோசிக்கணும். ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராசஸில் இவனுக்கு விட்ட பெரிய ஓட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த திருச்சி கிழக்கில் வந்து இவனுக்கு 2 தொகுதியில் விஜய் நிற்க வச்சது. அது வேற ஒரு நோக்கத்துக்காக வச்சுருக்கானுங்க. அது இன்னொரு ஆளை வந்து விஜய்க்கு முட்டு கொடுக்கறதுக்கு யாரோ ஒரு ஆளை கொண்டு போகிறதுக்காக அந்த இடத்த வந்து காலி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்காக 2 இடத்துல நிற்க வச்சுருந்துருக்கானுங்க. வேறு யாராவது ஒரு ஆளை வந்து கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுவானு. ஏன்னா விஜயை வச்சு மட்டும் சமாளிக்க முடியாது. இன்னொரு ஆள் அதுக்கு விஜய்க்கு முட்டு கொடுக்கறதுக்கு யாராவது இன்னொரு ஆள் போகணும். அங்கே இருக்கக்கூடிய மற்றவங்களாம் பத்தாது. அப்போ அப்படி யாராவது ஒரு பெரிய ஆளை வந்து கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடாக தான் அந்த சீட்டை வந்து விட்டு வச்சானுங்க. ஆனால் அது வந்து ஒரு ஓட்டை, ஆக்சுவலாக அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் ஒரு ஓட்டை.
இவனுக்கு விட்ட பெரிய ஓட்டை அது. இது ஏன் என்ன காரணம்னா, இனி அடுத்து எந்த தேர்தல் நடந்தாலும் இவிஎம் மற்ற மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. இவ்வளோ புரிதல் வந்துருச்சு, இவ்வளோ சந்தேகங்கள் வந்துருச்சுல, எப்படி ஏற்றுக்குவாங்க? இவிஎம்ல தேர்தல் நடந்தால் எப்படி ஏற்றுக்குவாங்க? பெரிய எதிர்ப்பு தானே வரும், பெரிய போராட்டங்கள் உருவாகும்ல. அப்போ பெரிய சிக்கல் தான் அவங்களுக்கு. ஓடிச்சிட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக எதிர்ப்பு கிளம்புறதுக்கு ஒரு களத்தை விட்டு வச்சுட்டானுங்க. எப்படினாலும் தேர்தல் நடத்தி ஆகணும், 6 மாதத்துக்குள்ள தேர்தல் நடத்தி ஆகணும். இப்போ நம்ம அதை தான் டார்கெட் பண்ணியிருக்கிறோம். அங்கே வந்து எல்லா தமிழ்நாடு ஊராக இருக்கக்கூடிய எல்லா கேடஸையும் உள்ளே வாங்க, அங்கே வாங்க, திருச்சி கிழக்கு வாங்க, ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு போராட்டமாக திருச்சியிலேருந்து நம்ம உருவாக்குவோம். இவிஎம் காலி பண்ணணும், ஓட்டுச்சீட்டில் தான் நடத்தணும்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையாக்குவோம்னு சொல்லி நம்ம அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு. இந்த போராட்டத்தை அட்வான்ஸ் பண்ணி நம்ம கொண்டு போகலாம். ஏன்னா அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் இன்னும் 3 வருஷம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து இது பெரிய அளவுக்கு மாற்றிடணும். இந்த போராட்டத்தை திருச்சி கிழக்கு ஒரு இடம், எங்கேயோ ஒரு இடம் கிடைச்சதுன்னா, இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு திருச்சி கிழக்கு, அங்கே வந்து அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி, மாநிலம் பூரா பெரிய இஷ்யூ ஆக்கி இந்தியா பூரா பரப்பி விட்டுறோம். அதை பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து இவனுக்கு இப்போ இவிஎம்லாம் நடத்தக்கூடாது எலெக்ஷனை. அந்த மாதிரி ஒரு நெருக்கடி வந்து உண்டு பண்ணி விட்டுறணும். வட மாநிலங்கள் முழுக்க வந்து இதுக்கு பயங்கர சப்போர்ட் இருக்கும். இவன் ஆந்திரா எல்லா மாநிலங்களிலுமே சப்போர்ட் இருக்கும். எல்லா இடத்துலையும் இவனுக்கு ஃப்ராடு நிறைய. பாண்டிச்சேரியில் ஃபேக்காக தான் உட்காந்துருக்கானுங்க. பாண்டிச்சேரியில், ஆந்திராவில், அதே மாதிரி ஒரிசாவில், இப்போ பெங்காலில், எல்லா இடங்கள்லையுமே இவனுக்கு ஃபேக்காக தான் உட்காந்துருக்காங்க. எங்கேயுமே இவனுக்கு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிலாம் உட்காரல. அதனால் வந்து நம்ம முன்னெடுத்தோன்னா பெரிய சப்போர்ட் கிடைக்கும். இந்தியா பூரா பரவும். பார்லிமெண்ட் எலெக்ஷன் உங்களுக்கு பெரிய நெருக்கடி உருவாகும். ஆக்சுவலாக இந்த தமிழ்நாட்டில் இவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பெரிய பிரச்சனையாக மாறும் உங்களுக்கு. இப்போ அதை நோக்கி நம்ம நகர்த்தணும். ஆக்சுவலாக இப்போ இந்த இடையில பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் சொன்னாங்க. இப்போ காங்கிரஸ், இப்போ சிபிஎம், சிபிஐ, விசிகே, ஐஎம் எல்லாம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து இது வந்து ஆர்எஸ்எஸோட பிள்ளை தான், இருந்தாலும் கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, பிஜேபி வந்துடக்கூடாது. இப்போ இதே பிஜேபி அரசாங்கம் தான், விஜய் கவர்மெண்ட்டே பிஜேபி அரசாங்கம் தான். கவர்னர் ஆட்சி கொண்டு வந்தால் 6 மாதத்தில் தேர்தல் நடத்தணும்ல. சரி, 6 மாதம் தள்ளி போட்டால் வந்து இங்கே பெரிய பிரச்சனை உருவாகும்ல, எதிர்ப்பு உருவாகும்ல, நேரடியாக பிஜேபிக்கு எதிர்ப்பு இங்கே உருவாகும்ல. அப்போ இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு எதிர்ப்பை கிளப்பினதுனால எப்படி வந்து இவனுக்கு வந்து தேர்தல் நடத்தாமல் இருப்பானுங்க? இவங்களுக்கு என்ன சிக்கல்னா, ஒருவேளை வந்து இது அரசாங்கம் ஃபார்ம் பண்ணாமல் ஒரு கவர்னர் ரூல் கொண்டு வந்து அடுத்து தேர்தல் நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்தால் இவிஎம்லாம் நடத்த முடியாது. அது பெரிய சிக்கலை உருவாகும் உங்களுக்கு. ஏன்னா மறுதேர்தல் வந்து இவிஎம்ல நடத்தக்கூடாது, வாக்குச்சீட்டில் நடத்தணும் அப்படிங்கிறது பெரிய விவாதமாக மாறிடுச்சு ஏற்கனவே. அப்போ அது பெரிய பிரச்சனையாக மாறும். ஒரு மாநிலத்தில் மட்டும் இவிஎம் எடுக்க முடியாது. எடுத்தால் ஒரு மாநிலத்தில் காலி பண்ணால் இந்தியா பூரா காலி பண்ணுற சூழ்நிலை வரும். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் ஆக்சுவலாக இவங்க வந்து கவர்னர் ரூலை கொண்டு வரல. இல்லாட்டி கவர்னர் ரூலை கொண்டு வந்திருப்பாங்க. ஏதோ இவங்கெல்லாம் போய் முட்டு கொடுத்ததுனால கவர்னர் ரூல் வராமல் இல்லை. கவர்னர் ரூல் வந்து அவனுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டானுங்க. இப்போ அந்த சோக வேம்பெலாம் வந்து சொன்னாப்பிலே மறுதேர்தல் கொண்டு வரணும்னு ஒரு கருத்தை வெளிப்படுத்தினாப்பிலே. அவங்களுக்கு ஆசை இருந்துச்சு அவங்களுக்கு. ஆனால் என்னாச்சுன்னா மறுதேர்தல் கொண்டு வா, ஆனால் வாக்குச்சீட்டு நடத்துறது நீ இவிஎம்ல நடத்தாதுன்ற கருத்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்போ இவிஎம்ல வந்து தேர்தல் நடத்த முடியாது அப்படின்ற சிக்கல் வந்ததுனால அவனுக்கு பேக் அடிச்சிட்டானுங்க. ஆக்சுவலாக கவர்னர் ரூல் கொண்டு வர ப்ரொபோசலை அவனுக்கு ட்ராப் பண்ணிட்டானுங்க. அதனால் இவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் தான் போய் கவர்னர் ரூலை தடுத்தோம் அதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை. அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் கிடச்சிருக்கு. மக்களுக்கு புரிதல் வந்துருச்சு. மோசடிக்கு எதிராக போராடுற உணர்வு வந்துருச்சு. போராடுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற உணர்வு வந்துருச்சு. நம்ம அடுத்த கட்டமாக தீவிரமாக களத்தில் இறங்கி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும். அதை கண்டிப்பாக கொண்டு போயிடுவோம். இதில் என்ன நமக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் நமக்கு இல்லை, ஒரு கட்சி இல்லை. அதுதான் பிரச்சனை. கட்சி வச்சிருக்க எல்லா பேருமே வந்து இது யாருமே இதை கையில் எடுக்கிறது இல்லை. எல்லாமே ஆர்எஸ்எஸ், பிஜேபி அஜெண்டாக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு எல்லா கட்சிகளுமே, பெரிய கட்சிகளும் சின்ன காங்கிரஸில் ஆரம்பித்து திமுகலேருந்து எல்லா கட்சிகளுமே அதுதான். அதனால தான் இவிஎம் யாருமே எடுக்கிறது இல்லை. எல்லாம் சொல்லி வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்குது. மக்களுக்கான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஆர்கனைசேஷன் இல்லை, ஸ்தாபனம் இல்லை. அதான் பிரச்சனை. இப்போ நமக்கு இப்போ நம்ம இதை உருவாக்கணும். இந்த ப்ராசஸில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு அந்த ஆர்கனைசேஷனே உருவாக்கணும். ஆர்கனைசேஷனை உருவாக்கிட்டோம்னா முடிஞ்சுங்க, அவ்வளோதான். அதுக்கு பிறகு வந்து இவங்களுடைய எந்த பருப்பு வேகாது. மொத்தமாக இவங்களை காலி பண்ணிடலாம். அது ஒரு சவால் இருக்குது நமக்கு. அது நம்ம மக்களுக்கு புரிய வச்சு நம்ம ஒற்றுமையை சேர்ந்து உருவாக்கணும். அதுக்காக தான் இந்த மக்களுக்காக போராடும் கட்சின்ற அதை வந்து நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கவங்களாம் சேர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காலப்போக்கில் இந்த போராட்டம் வளர அந்த ஆர்கனைசேஷன் பெருசாக வளர்ந்துடும். அப்போ மற்ற கட்சிக்காரங்களை நம்ம சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கட்சி ஏன் இப்போ போகிறோம், அந்த கட்சி ஏன் போகிறோம், யாரையும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளே ஒரு ஆர்கனைசேஷன் ஆயிடுவோம், நம்மளே முன்னாடி நிற்போம். ஆக்சுவலாக மக்களுக்கான கட்சியே இந்தியா பூரா எந்த கட்சியுமே இல்லை. அப்படி ஒரு கட்சியை உருவாயிரும், இங்கிருந்து இந்த போராட்டத்திலே உருவாயிரும். அதனால் வந்து இது சவாலான காலகட்டம் தான். ஆனால் நமக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவனுக்கு அம்பலப்பட்டிருக்கானுங்க, எக்ஸ்போஸ் ஆகியிருக்கானுங்க. மக்களுக்கு நிறைய உண்மைகள் தெரிஞ்சிருச்சு. இதிலிருந்து நாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேறி போகணும். அதுக்கான ஒரு வேலையை வந்து திருச்சி கிழக்கில் சீக்கிரமாக அதுக்கான வேலையை தொடங்க போகிறோம்.